அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறாங்க. நிறைய சகோதரிகள் ஒரு வாரமா ஏன் வீடியோ போடல அப்படின்னு தனிப்பதிவுல வாட்ஸ்அப்ல கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன விபத்து காரணமாக என்னால வீடியோ போட முடியல. இனில இருந்து நான் ரெகுலரா போட ஆரம்பிச்சிடறேன். ஓகேங்களா? இன்னைக்கு தொழில் வாய்ப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 மடங்கு அல்லது 20 மடங்கு அளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்த்தர். பொதுவாகவே ஈவினிங்ஸ் நேரத்துல, அதாவது மாலை நேரங்கள்ல நீங்க தெருக்கடைகள்ல நல்ல கூட்டம் கூடக்கூடிய கடைவீதி பகுதிகளை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு அதுல ஒரு சில சகோதரர்கள் அர்த்தர் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஊர்ல பொதுவா இது மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஈவினிங்கா போடுவாங்க. ஒரு 5 மணி 6 மணிக்கு அந்த டைமிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 9-9:30 வரைக்கும் இருப்பாங்க. நல்ல ஒரு லாபம் தரக்கூடியதாகவே இருக்கும். இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி சின்ன அளவுல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 30,000 ரூபாய் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போதும். அடுத்து நீங்க கடையளவுல நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கான செட்டிங்ஸ், அதுக்கான கடைக்கான அட்வான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடும். அந்தந்த ஊருக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. ஆனா சின்ன அளவுல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 30,000 ரூபாய் இருந்தாலே போதுமானது என்னோட ஒரு அனுபவத்துல இருந்து நான் சொல்றது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 100 ml இந்த மாதிரி அத்தர் நீங்க வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியானது. அதாவது குவாலிட்டினா 2-3 விதமா இருக்கு. நார்மல் லோ குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, நார்மல் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, பிரீமியம் குவாலிட்டிங்கிறதுல இருக்கு. நான் வாங்குறதுல நான் மேக்சிமம் பிரீமியம் குவாலிட்டி தான் நான் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 100 ml நீங்க வாங்கி அதை நீங்க 6 ml பாட்டில்ல நீங்க கொடுக்கலாம். 6 ml பாட்டில் நீங்க 100 ரூபாய்க்கே நீங்க கொடுக்கலாம். 100 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே பிரீமியம் குவாலிட்டி அளவுக்கு நீங்க செய்யறீங்கன்னா அது 150 ரூபாய் 200 ரூபாய் அளவுக்கு கூட நீங்க கொடுக்கலாம். நார்மல் குவாலிட்டியில வாங்குற அர்த்தரே நீங்க 6 ml பாட்டில 100 ரூபாய்ங்கிறது தாராளமா கொடுக்கலாம். பிரீமியம் குவாலிட்டியில நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். இது ரொம்ப ஒரு நல்ல தொழில் வாய்ப்பா இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல 100 ml இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில அத்தர்கள் என்ன பண்ணலாம்னு தெரியுமா, ஒரு 30 வெரைட்டி மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கு கஸ்டமருக்கு ஊத்தி தரதுக்காக இந்த மாதிரி 6 ml பாட்டில்ஸ் வாங்கிக்கோங்க. 12 ml இருக்கு, 3 ml இருக்கு. நீங்க 12 ml வாங்கினீங்கன்னா 200 ரூபாய் ரேட்டுக்கு நீங்க கொடுக்கலாம், இல்ல 150 ரூபாய் ரேட்டுக்கும் கொடுக்கலாம். 6 ml கொடுத்தீங்கன்னா டோட்டலாவே எதுவா இருந்தாலும் 100 ரூபாய் தான் அப்படின்னு கொடுத்துடலாம். 3 ml நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 50 ரூபாய் இல்ல 60 ரூபாய் அந்த ரேஞ்சிலையும் கூட நீங்க கொடுக்கலாம். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். என்னோட ஒரு யோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா 6 ml மட்டும் நீங்க ஒரு இதாவே நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். இது மட்டும் இல்லாம இந்த காருக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த இதுலயும் கூட நீங்க அவங்க கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அந்த மாதிரி நீங்க எடுத்து கொடுக்கலாம். அர்த்தர்ல இந்த இது இருக்கு. அது மட்டும் இல்லாம அர்த்தர்ல நீங்க பர்ஃபியூம் மெத்தேட்ல நீங்க கொஞ்சம் மாத்தி நீங்க பர்ஃபியூமா கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இந்த மாதிரி 100 ml பாட்டில்ல, 50 ml பாட்டில்ல, இது பாத்தீங்கன்னா 8 ml பாட்டில் இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, இந்த இது இருக்கு பாத்தீங்களா, நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ற மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா 100 ml பாட்டில் ஸ்ப்ரே பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல பர்ஃபியூம்காக. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அத்தருக்காக மட்டும்தான். இது பர்ஃபியூம்காக. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பகூர், இது நிறைய மக்கள் வாங்குறாங்க. இப்ப நல்ல ஒரு மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. நல்ல வாசனை திரவியத்துக்கு அற்புதமா இருக்கு. வீட்டுல தொழில் செய்யற இடத்துல எல்லாம் போடுறதுக்காக வாங்குவாங்க. இது மட்டும் இல்லாம இது கூட சாக்கோல் அப்படிங்கிறது நீங்க ஹோல்சேலுக்கு வாங்கி அதையும் நீங்க ரீட்டைலா பண்ணலாம். அது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பா இருக்கும். அதோட இந்த மாதிரி இது சாக்கோல் இதெல்லாம் போட்டு அவங்க அந்த வாசனை திரவியத்தை எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு இதையும் கூட நீங்க இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் பொதுவாக இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு மாடல் மட்டும்தான் நான் காமிக்கிறேன். இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதையும் நீங்க ஒரு 4 பீஸ் ஒரு 5 பீஸா ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு ரீட்டைலுக்கு நீங்க அதுல ஒரு சின்ன லாபம் வச்சு நீங்க தாராளமா கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம எசென்சியல் ஆயில் இருக்கு.
காஸ்மெட்டிக் லைன்ல இருக்கிறவங்க, ஹெர்பல் சோப்பு தயாரிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமா தேடி தேடி பார்த்து வாங்குறாங்க. நல்ல தரம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ரெகுலரா வாங்குவாங்க. இதை மட்டுமே கூட நீங்க எசென்சியல் ஆயில மட்டுமே கூட நீங்க தனியா ஒரு பிசினஸா கொண்டு போகலாம். இல்ல அத்தரும் சேர்த்து அதோட இதையும் நீங்க ஒரு பிசினஸா கொண்டு போகலாம். ரெண்டும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், இல்ல தனித்தனியா நீங்க செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். எசென்சியல் ஆயில உங்களுக்கு லாபம்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி 15 ml அளவுல நீங்க ஒரு 500 ரூபாய், ஒரு 700 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதாவது ஒவ்வொரு ஆயிலுக்கு தகுந்த மாதிரி விலைகள் உங்களுக்கு மாறுபடும். 500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா 20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சிலையும் கூட இருக்குது. 15 லட்சத்துக்கு உண்டான எசென்சியல் ஆயில் கூட இருக்கு. நம்ம நார்மலானதுல நீங்க வாங்கிட்டு அதுல இருந்து நீங்க கஸ்டமருக்கு நீங்க 100 ml 50 ml அளவுல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாங்குங்க. அதுல இருந்து நீங்க இந்த மாதிரி 10 ml 15 ml நீங்க கொடுக்கல, இதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் வைக்கலாம். நீங்க 100 ml நீங்க வாங்கினா உங்களுக்கு ஒரு 1000 இருந்து 2000 ரூபாய்க்கு வந்துடும். மேக்சிமம் நான் மட்டும் சொல்றேன். அந்த ஒரு 1000 இருந்து 2000 ரூபாய்க்கு வாங்குறத நீங்க 15 ml 20 ml நீங்க 600 இருந்து 700 ரூபாய்க்குள்ள நீங்க தாராளமா சேல்ஸ் பண்ணலாம். அத்தர்லயும் அப்படிதான். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதிரி அத்தர் இதை நீங்க 100 ml நீங்க வாங்குறீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் ஒவ்வொரு அர்த்தரோட விலைகள் மாறுபடும். 300 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய அத்தர்கள் 1700, 2000, 3000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, நீங்க 300 ரூபாயில இருந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வச்சுக்கலாம். 300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 1300 ரூபாய்க்குள்ள இருக்கிற அத்தர்களை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹை குவாலிட்டிக்கு போகாதீங்க. கடையா வைக்கல இன்னும் நீங்க நிறைய வெரைட்டிஸ் கொண்டு போக நீங்க கொண்டு போயிருக்கீங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி ரேட்ல மட்டும் வச்சு நீங்க வாங்குங்க. இப்ப ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு 100 ml அத்தர் நீங்க வாங்குறீங்கன்னா 6 ml அளவுல நீங்க கொண்டு போறீங்கன்னா 16 பாட்டில் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு பாட்டில நீங்க 6 ml ஒரு பாட்டில நீங்க 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணல, இதனுடைய லாபம் எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 100 ml அத்தரை வாங்கி நீங்க 6 ml நீங்க சேல்ஸ் பண்ணல ஒரு 16 பாட்டில் கண்டிப்பா வரும். 16 பாட்டில்ல நீங்க ஒரு 6 ml ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 33 ரூபாய் ரேட்டுக்கு வரும். 33 இருந்து 34 ரூபாய்க்கு வரும். சரியா கால்குலேட் பண்ணல, நீங்களே பண்ணிக்கீங்க. ஒரு 33 இருந்து 34 வரும். இந்த பாட்டிலோட ரேட் எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 ரூபாய் வரும். நீங்க சாதாரண ஒரு 100 பீஸ் இருக்கிற ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கினீங்கன்னா 6 ரூபாய் வரும். இதுவே நீங்க 500 பீஸ் 1000 பீஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் 1 ரூபாய் 2 ரூபாய் உங்களுக்கு குறைச்சு கிடைக்கும். நீங்க ஆரம்பத்துல நார்மலான ஒரு இதுலயே நீங்க வாங்குங்க. இது 6 ரூபாய். டோட்டலா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒரு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போச்சுனாலே உங்களுக்கு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா 34 ஒரு 6 ஒரு 41 ரூபாய் ரேட்ல போயிடும். 41 ரூபாயில இருந்து 42 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு ரேட் வரும். லாபம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58 இருந்து 59 ரூபாய் லாபம் கிடைக்கும். நான் சொல்றது ஒரு 500 ரூபாய்க்கு உண்டான அத்தர் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த 100 ml நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 58 இருந்து 60 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இதுவே நீங்க 350 ரூபாய் 400 ரூபாயில வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதே இது நீங்க 900 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் ரேட்ல இருக்கக்கூடிய பிரீமியம் குவாலிட்டியில கிடைக்கக்கூடிய அத்தர்கள்லாம் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு 40 ரூபாய்க்கு குறையில்லாம லாபம் கிடைக்கும். இல்ல நான் 150 ரூபாய்க்கு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்ப கிட்டத்தட்ட 90 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுல லாபத்தை மட்டும் நம்ம எப்பவுமே கால்குலேட் பண்ணக்கூடாது. இதுல என்னென்ன நீங்க கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா தரம் அப்படிங்கிறது எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாசனையோட குவாலிட்டி எப்பவுமே நல்லா இருக்கணும். அவங்க பயன்படுத்தும் போது அந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்க குவாலிட்டியா வாங்கிட்டீங்கனாலே போதும். வேற எதுவுமே நீங்க இது பண்ண தேவையில்லை. கஸ்டமருக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெகுலர் கஸ்டமரா மட்டும்தான் இருப்பாங்க. இது கரெக்டா ஒருத்தவங்க சரியா தினமும் யூஸ் பண்ணாங்கன்னா 6 ml பாட்டில் 15 நாள்ல காலியாயிடும். 15 நாளுக்கு ஒரு டைம் உங்களை உங்க கடையை தேடி வருவாங்க, இல்லைன்னா உங்களை தேடி நிச்சயமா பொருளை வாங்கிட்டு போவாங்க. வாசனைங்கிறது எங்கேயும் இல்லாத அளவுக்கு தரமா இருக்கு அப்படின்னா உங்க கடையை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க, உங்களை மட்டும்தான் தேடி வருவாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் வெளியூர்ல போறதுன்னா நான் போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு எனக்கு கொரியர் அனுப்புறீங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க. அவங்க என்னென்ன இதை யூஸ் பண்றாங்கிறது ஒரு சிலருக்கு மாறுபடும். ஜென்ஸுக்கான அத்தர்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். லேடிஸ் ஒரு சில அத்தர்
கொஞ்சம் மைல்டா இருக்கிறத விரும்புவாங்க. ஜென்ஸுக்காக ஒரு 10-15 நீங்க ஆரம்பத்துல வாங்கிக்கலாம். லேடிஸ்க்காக ஒரு 10-15 நீங்க ஆரம்பத்துல வாங்கிட்டு 30 வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலே போதும். இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு வரும், ஆரம்பத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு வரும்னு கேட்டீங்கன்னா, அர்த்தர் மட்டும் ஒரு 30 அர்த்தர் வாங்குறீங்கன்னு நீங்க 500 ரூபாய் மினிமம் ரேட்டு சொல்றேன். அதாவது ஒரு இது 300 ரூபாய் வரும். ஒரு அர்த்தர் 300-350 கூட நீங்க வாங்கலாம். இன்னொரு அர்த்தர் 500-550 கூட வாங்கலாம். இன்னொரு அர்த்தர் 700-750 கூட வாங்கலாம். இந்த மாதிரி எல்லா ரேட்லயும் நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு 30 பீஸ் வாங்குறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபாய் வரும். அடுத்தது இந்த 100 ml இந்த 6 ml பாட்டில் நீங்க ஒரு 100 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா 600 ரூபாய் வரும். கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் மாறுபடுத்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காருக்காக நீங்க பயன்படுத்துறது, இது காருக்கு மட்டும் நீங்க பேசாதீங்க. வீட்டுல நல்ல வாசனை இருக்கிறதுக்கும் நீங்க ஒரு ஆணில வச்சு நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? பெட்ரூம்ல நல்ல வாசனை இருக்கிறதுக்கும் ரொம்ப, அதாவது மைல்டான வாசனை, அடுத்தது பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா தூக்கம் வர்றதுக்கான அர்த்தர் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரில நீங்க கொஞ்சம் தேடி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்க விவரங்கள் எடுக்க சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கும் சேர்த்து வாங்குவாங்க. குழந்தைகளுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய அர்த்தர் வகைகள்லாம் இருக்கு ஒவ்வொருதுக்கு. இது மட்டும் இல்லாம எசென்சியல் ஆயில் நிறைய யாராவது வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அரோமா தெரப்பி செய்யறவங்களும் அதிகமாகவே வாங்குவாங்க. ஒரு சிலர் மொத்தமா வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. 50 பீஸ் 60 பீஸ் எல்லாம் மொத்தமா வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சேல்ஸ் பண்றவங்ககிட்ட 1-2 கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்குவாங்க. ஹெர்பல் சோப்பு ப்ரிப்பேர் பண்றவங்களும் அந்த மாதிரிதான். ஆரம்பத்துல 1-2 அப்படிதான் நாங்க வாங்குவாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப காஸ்மெட்டிக் சம்பந்தமான பயிற்சிகள் நிறைய கத்துக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்டார்டிங்ல 1-2 தான் வாங்குவாங்க. இப்ப நீங்க எசென்சியல் ஆயிலையும் சேர்த்து எடுத்துட்டு போகல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இப்ப நான் அர்த்தருக்கு மட்டும் தான் நான் அளவுகள் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த பாட்டில் ஸ்டிக்கருக்கு ஒரு ஸ்டிக்கருக்கு 1 ரூபாய் ரேஞ்சு தான் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 100 ஸ்டிக்கர் மட்டும் அடிச்சுக்கிட்டீங்கனாலே நான் சொல்லுவேன் 100 இல்ல 500 அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஸ்டிக்கர் அடிக்கல, உங்களுக்கு டிசைனுக்குன்னு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்னு அவங்க அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கருக்கு உண்டான பேமெண்ட் தான் வாங்குவாங்க. நீங்க ஒரே இது அர்த்தர்ல இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த பிளாக் இது மட்டும் வச்சு ஒயிட் எழுத்துக்களை நீங்க பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கருக்கு தோராயமா நான் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 500 ரூபாய் மட்டும் போடுறேன். டோட்டலா உங்களுக்கு டிசைன் ஒர்க்ல இருந்து எல்லாம் செஞ்சு தோராயமா ஒரு அமௌண்ட் 500 ரூபாய்க்கு மேல ஸ்டார்டிங் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு 500 ஸ்டிக்கர் 1000 ஸ்டிக்கர் போடுறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆகும். இவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி காருக்கு உண்டான பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா ஹோல்சேல 20 ரூபாயில இருந்து 25 ரூபாய்க்கு வரும். இதுல இன்னும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் நீங்க வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ண போறீங்க. இதுல 3 ml இதான் பிடிக்கும். இந்த பாட்டிலோட இது பாத்தீங்கன்னா 3 ml தான். 3 ml அர்த்தர நீங்க அந்த பாட்டிலோட ரேட்டும் வச்சுட்டு நீங்க 100 ரூபாய்க்கு குடிக்கிற நல்ல ஒரு இதா இருக்கும். இன்னும் காருக்காக பயன்படுத்தியில மேக்சிமம் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. 200 ரூபாய் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமரும் நிறைய நம்மகிட்ட தேடி வருவாங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஹோல்சேல்ல ஒரு 20 வாங்குங்க, இல்ல 25 கூட வாங்குங்க. ஒண்ணு நீங்க ஒரு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். டோட்டலா ஒரு 30 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 20 வாங்குங்கன்னா ஒரு 600 ரூபாய் வரும். இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா காருக்கான இந்த மாதிரி கார் வச்ச பாட்டில் சொன்னீங்கன்னா போதும். கார் ஸ்ப்ரேக்கான கார் பாட்டில் சொன்னீங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தேவைப்படுது. இந்த பர்ஃபியூம்ல நீங்க கடைங்கிறது ஒண்ணு வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா இதுல இருந்து ஒரு நல்ல லாபத்தை எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க அடுத்து பர்ஃபியூம் அப்படிங்கறத கொண்டு போயிடலாம். இதுல இந்த மாதிரி பர்கூர்ல நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணீங்கன்னா, இது நீங்க ஹோல்சேலுக்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 60 இருந்து 70 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்க தாராளமா 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டோட்டலா பார்த்தா 21,800 ரூபாய் வரும். நான் சொன்ன பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு பிக்கப் இருக்காது.
இதெல்லாம் மட்டும் இல்லாம ஒரு லைட் செட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப ஒரு டேபிள் நீங்க சிம்பிளா நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. அந்த டேபிளுக்கு ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் நார்மலான ஒரு கிளாத் இது பண்ணுங்க. ஓகேங்களா? அதுதான் நல்ல ஒரு எடுத்து கொடுக்கும் ஆரம்ப காலகட்டத்துல. அது மேல ஒரு லைட் செட்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லைட் செட்டிங்க மேக்சிமம் ஒரு 600 ரூபாய் தான் வரும். பேட்டரியில வச்சு நீங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேட்டரிக்கான அமௌண்ட்டுங்கிறது ஒண்ணு வரும். ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு டோட்டலா முடிஞ்சிடும். ஒரு வாரம் 10 நாள் பிக்கப் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாள் ஒரு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சாதாரண உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உறுதியான வருமானம் கிடைக்கும். கஸ்டமர் ரெகுலரா தான் வருவாங்க. கஸ்டமர் அதிகமாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரு சில சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். அடுத்து எது சம்பந்தமான வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.